السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين يأكلون أموال اليتامى ظلما إنما يأكلون في بطونهم نارا وسيصلون سعيرا. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரத்தும் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய 10வது வசனம். இந்த வசனத்துல எல்லாமல்ல இறைவன் ஆதரவற்ற நிலையில் தாய் தந்தையர்களை இழந்து ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த எத்தீமானவர்கள், அந்த அனாதைகள், அவர்களுடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்வதால், அவருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக ஒருவர் பறித்து கொண்டால், அவர்களுடைய சொத்துக்களை ஒருவர் அநியாயமான முறையில் அபகரித்து கொண்டு அதை அவர் புசித்தார், அதாவது விழுங்கி கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு என்ன தண்டனையை அல்லாஹ் வழங்குவான் என்கின்ற எச்சரிக்கையான செய்தியை தான் இந்த 10வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா லுலுமன், நிச்சயமாக யார் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ, யார் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக விழுங்குகிறார்களோ, இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவர்கள் விழுங்குவதெல்லாம், அதாவது அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நரகத்தினுடைய நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள். வஸயஸ்லவுன ஸஈரா, இன்னும் அவர்கள் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில நுழைவார்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் கடுமையான முறையில் எச்சரிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். பெற்றோர்களை இழந்தவர்கள், ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த அனாதைகள், அந்த அனாதைகளுடைய உரிமைகளை, அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பது அவர்களுடைய காப்பாளர்களுடைய கடமை. யார் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரோ, சின்ன குழந்தையிலிருந்து தாய் தந்தையை இழந்தவர்களாக ஒரு குழந்தைகள், பிள்ளைகள் நம்மிடத்துல ஒப்படைக்கப்படுது, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காப்பாளராக யார் இருக்கிறாரோ அவர் மீது கடமை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்களை பாதுகாப்பது, அந்த பிள்ளைகளை பாதுகாப்பது, அந்த பிள்ளைகளுடைய உடைமைகளை, பொருளாதாரங்களை பாதுகாப்பது அந்த காப்பாளர்களுடைய கடமை. அதுல அந்த காப்பாளர் கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, வழி மாறி போயிடக்கூடாது. தனக்காக வேண்டி அந்த சொத்துக்களை அவர் எடுத்துக்கொள்வது கூடாது. அந்த அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில அவர் பறிப்பதை அல்லாஹ் இந்த இடத்துல கடுமையாக எச்சரிக்கிறான். அது மட்டும் அல்லாமல் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்கள் அவருடைய பலகீனத்தை பயன்படுத்தக்கூடாது. யாருடைய பலகீனம்? அந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை இழந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அனாதைகளுடைய பலகீனங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, அவர் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த சுய நலத்திற்காக வேண்டி அவர்களுடைய சொத்துக்களில், அவர்களுடைய பொருளாதாரங்களில் இருந்து செலவு செய்து கொள்ளக்கூடாது. தனக்கு தேவையான, தனக்கு சொந்தமான செலவுகளுக்கு அவர்களிடத்திலிருந்து, சுயநலத்திற்காக வேண்டி அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்வது கூடாது. அநியாயமான முறையில அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது என்கின்ற அடிப்படையில் அநியாயமான முறையில் அவர்களுடைய சொத்துக்களை தன் பக்கம் அபகரிப்பதற்கு முயற்சி செய்வது, அபகரித்துக் கொள்வது, அதுவும் கூடாது. இதெல்லாம் தாண்டி ஆதரவற்ற அனாதைகளுடைய பொருளாதாரத்தை, சொத்து சுகத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இங்க நீங்கள் எடுத்துக்கொள்வது அவர்களுடைய பணம், அவருடைய பொருளாதாரத்தை, இங்க நீங்க சாப்பிடுவது அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் உணவை உண்ணுகின்றீர்கள். ஆனால் மறுமையில் இது நெருப்பாக மாறி இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். மேலும் அனாதைகளுடைய சொத்துக்களை, எத்தீமானவர்களுடைய சொத்துக்களை, பொருளாதாரங்களை, தன்னிடத்துல தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய அந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய சொத்துக்களை
எடுப்பதும் புசிப்பதும் அனுபவித்துக் கொள்வதும் பெரும் பாவமாகும் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். இவங்கள்ட்ட நம்ம எப்படி நடக்கணும்? தாயோ தந்தையோ இழந்திருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அந்த எத்தீமானவர்கள், அந்த ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த எத்தீமானவர்களை நாம எப்படி நடக்கணும், அவர்களோடு நம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்பதை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2594வது இலக்கமா இந்த ஹதீஸ் பதிவாவது, இன்னர் ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு. எதுல மென்மை உள்ளதோ, எதுல மென்மை கனிவு எதில் உள்ளதோ அது அதை அழகாக ஆக்குகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னர் ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு. எதுல மென்மை இருக்கிறதோ, அது எதுல கனிவும் மென்மையும் எதில் இருக்கிறதோ அது அதை அழகாக ஆக்குகின்றது. அப்ப எந்த மனிதரிடத்துல மென்மையான குணமும் கனிவான குணமும் எண்ணமும் இருக்குதோ அது என்ன செஞ்சிடும், அந்த மென்மையான அந்த கனிவான அந்த குணம் இருக்குது, அது அவரை அழகாக ஆக்கிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவருடைய குணத்தை வச்சுதான் மற்றவர்கள் என்ன செய்வாங்க, அவரை மதிப்பீடு போடுவாங்க. நல்ல மென்மையாக நல்ல கனிவான முறையில மக்களிடத்துல பழகக்கூடியவராக இருந்தால், மக்களிடத்துல, குடும்பத்திலிடத்துல, உறவுகளிடத்துல அந்த மென்மையான குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவர் ரொம்ப நல்ல தன்மையான மனுஷன், அவர் ரொம்ப மென்மையாக நடந்துக்குவாரு, ரொம்ப கனிவாக அவர் நடந்துக்குவார் என்பதாக அவரை பற்றிய அபிப்பிராயங்கள், அவரை பற்றிய எண்ணங்கள் மக்களுக்கு மத்தியில நல்லதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை மாறும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதுல மென்மை இருக்குதோ, அப்ப எந்த மனிதனிடத்துல மென்மையான குணம் இருக்குதோ நிச்சயமாக அது அவரை அதை அழகாக்கிறது என்று சொன்னால் அவர் அழகானவரா மாறுறார். அவருடைய அந்த மென்மையான குணத்தின் மூலமாக நல்ல பெயர் எடுக்கிறாரு, அவரை அந்த குணம் மாற்றி விடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனாதைகளிடத்துல, ஆதரவற்ற எத்தீமானவர்களிடத்துல, ஏழைகளிடத்துல என்ன செய்ய, கனிவோடும் மென்மையோடும் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாங்க, வலா யுன்ஸாஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. மென்மையும் கனிவும் எதிலிருந்து நீக்கப்படுகிறதோ அது கொடூரமாக, அது கொடூரமான முறையில் மாறி அது அவரை கெடுத்து விடுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்த மனிதனிடத்துல மென்மையான தன்மை இல்லையோ, கனிவான குணம் இல்லையோ, அது அவரை என்ன செய்யும், அவரை கொடூரமானவனாக மாற்றும், அவரை அது கெடுத்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் கோபப்படுவது, எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல சண்டையிடுவது, எப்ப பார்த்தாலும் தவறான முறையில் சிந்திப்பது, யோசிப்பது, மக்களிடத்திலே கடுகடுப்பாக நடந்து கொள்வது, பேசினா சண்டை போடுவது, மக்களை சந்தித்தால் மக்களோடு பழகுவதையே நிறுத்தி கொள்வது, இது போன்ற குணம் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவர்கிட்ட மென்மையான அந்த தன்மையும் கனிவான அந்த குணமும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் இந்த நிலைக்கு வந்துருவார். அப்ப இது என்ன செஞ்சிடும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்று இது அவரை கெடுத்து விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மென்மையான குணம் இருந்தால் அது அவரை அழகாக்கும், அது இல்லை என்றால் அதுவே அவரை கெடுத்துரும். அனாதைகளுடைய விஷயத்துல, ஏழைகளுடைய விஷயத்துல, பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய, சிரமப்படக்கூடிய, அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழைகளுடைய விஷயத்துல, எத்தீமானவருடைய விஷயத்துல நீங்கள் கனிவை மேற்கொள்ளுங்கள் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது, இப்னு கசீர்ல இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அனாதைகளுடைய சொத்துக்களை அல்லாஹ் மேலே சொல்வதை போன்று, இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா துலுமன், எத்தீமானவர்களுடைய பொருளாதாரத்தை எவர் ஒருவர் அநியாயமாக அபகரித்துக் கொள்கிறார். இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்தீமான அனாதைகளுடைய சொத்துக்களை எவர் ஒருவர் முறைகேடாக பயன்படுத்திக் கொள்கிறாரோ, இது அபகரிப்பது கிடையாது, முறைகேடா பயன்படுத்துறது, அவங்களுக்கு தெரியாது, தெரியாம அப்படியே முறைகேடா பயன்படுத்துறது. இப்ப இந்த முறைகேடாக பயன்படுத்தக்கூடியவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் மேராஜினுடைய பயணத்துக்கு போனேன், அந்த மேராஜினுடைய பயணத்துல எனக்கு சொர்க்கம் நரகம் காட்டப்பட்டது, அதுல நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அந்த நரகத்துல ஒரு மனிதர் வந்தாரு, அவருடைய உதடு, அவருடைய வாய் ஒட்டகத்தை போன்று ரொம்ப நீளமாக இருந்தது. ஒரு மனுஷனோட வாய்
ஒட்டகத்தினுடைய வாயை போன்று உதடை போன்று இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடூரமா இருக்கும் அந்த மனுஷனை பாக்குறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க, நரகத்துல அந்த மனிதனுடைய வாயு ஒட்டகத்தை போன்று நல்ல நீளமா இருந்துச்சு. அப்ப நான் அந்த நரகத்தில் அவன் கொடுக்கப்படக்கூடிய வேதனையை நான் பார்த்தேன். ஒரு நெருப்பினுடைய பாறை, நெருப்பு பாறை, கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு பாறை கொண்டு வரப்பட்டது. அவனுடைய வாயை பிளந்து அவனுடைய வாய்க்குள்ள அது போடப்பட்டுச்சு. அவனுடைய வாய்க்குள்ள போடப்பட்டுச்சு. அது பின்வழியாக அந்த பாறை, அந்த நெருப்பு பாறை கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். ஒருவன் நரகத்தில் ஒருவருக்கு தண்டனை இப்படி வழங்கப்பட்டது. நான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவங்கள்ட்ட கேட்டேன், என்ன ஜிப்ரைல், இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை என்பதாக கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, உலகத்தில் வாழும் பொழுது அனாதைகளுடைய சொத்துக்களை, ஆதரவற்றவர்களுடைய சொத்துக்களை முறைகேடாக இவர் பயன்படுத்தியதால் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்படுகிறது என்பதாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்கள் கூறிய இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அனாதைகளுடைய, எத்தீமான ஏழைகளுடைய பொருளாதாரங்களை அநியாயமாக அபகரித்தால் நாளை மறுமையில் இந்த நிலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக.